வணக்கம். நம்ம இன்றைக்கி மோதகம் செஞ்சு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு தேங்காய் பூ, அதோட 1/2 கப்பு வெல்லமும் கொஞ்சம் ஏலக்காவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த அரிசி பருப்பை நம்ம ஊற விட போகிறோம். அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் இதை நம்ம பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெல்லத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் 1/2 கப்பு வெல்லத்தை நம்ம பாக எடுத்து வச்சுக்க போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பேனில் 3 டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1/2 கப்பு எடுத்தோம் இல்லையா, அதனால் நான் 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பும் அரிசியும் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு வேளை வேகலைனாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை விட்டு திருப்பியும் வேக விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய், இந்த நம்ம எடுத்து வச்ச ஒரு 1/2 கப்பு தேங்காய் பூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கலவை சட்டியில் ஒட்டாமல் வர சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் நெய் தடவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக குழக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னாக்க சூப்பரான மோதகம் தயாராகிடும். சின்ன சின்ன பால்ஸாக பண்ணோம்னா நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம். நம்ம அரிசியும் பருப்பையும் ஃப்ரீயான டைமில் நம்ம பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னாக்க இதை டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சூப்பரான விநாயகர் சதுர்த்தி மோதகம் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.